Hi friends, welcome back to our channel. Today சூப்பரான 3 millets லட்டு தான் வந்து செஞ்சுருக்கோம். இந்த மில்லட் லட்டுஸ்னால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளட்டோட குளுக்கோஸ் லெவலை வந்து டக்குன்னு ரைஸ் பண்ணாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரைஸ் பண்ணாது. இது சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பசி எடுக்காது மில்லட்ஸ்னால. கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு வந்து ஃபுல்லாகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வெயிட் கெயின் ஆகாது. இதில் வந்து கருப்பு கவுனி அரிசி லட்டு, ராகி லட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோள லட்டு 3 லட்டு தான் வந்து செஞ்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக். 1.5 கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். அதோட பதம் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த வெளியே இருக்கிற தோல் வந்து வெள்ளையாக லைட்டாக வரணும். அதுதான் அதோட கரெக்டான பதம். ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப்பு தேங்காய், 1 கப்பு வந்து வெல்லம் நல்லா மிக்சியில் ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அது 3 ஆட் பண்ணணும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், முந்திரி வந்து நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன். அதையும் அது லாஸ்ட்டில் சேரும்போது அங்கங்கே ஒன்றும் பாதியாக இருக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ளஸ் வந்து யாருக்காவது முதிர்ந்த தோற்றம் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி லட்டு வந்து டெய்லி எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அனாவசியமான ஸ்நாக்கு கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு செஞ்சு டேபிள் மேலே வச்சிட்டிங்கன்னா பசி எடுக்கும்போது அவங்க சூப்பராக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த மாதிரி நெல்லிக்காய் அளவு சைஸில் எடுத்து ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ராகி லட்டு தான் செய்ய போகிறோம். 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு முந்திரி பருப்பு ஒரு 4-5, அது கூட பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் ஒரு 10 கிரேப்ஸ் போட்டுட்டு ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட், அதாவது கொஞ்சமாக கீ போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகி மாவு வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் நான் வந்து இன்றைக்கி நார்மல் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு 1.5 கப்பு ராகி மாவு போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது தீஞ்சிடக்கூடாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது அந்த ராகி மாவு அந்த நெய்லேயே வந்து சூப்பராக குக் ஆகிடும். ராகி வந்து ரொம்ப சூப்பரான கால்சியம், போன்ஸை வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் பண்ணும் பாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹை கால்சியம் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ராகி ஃப்ளவர் தான் சொல்லுவேன். அது கூட 1 கப்பு தேங்காயும் சேர்த்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் லட்டு வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும். அந்த கோக்னட் இல்லைன்னா வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ நீங்கள் அப்படியே வந்து கோக்னட்டே இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும் ராகி பவுடர். பட் இந்த கோக்னட் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து ராகி மாவு கால்சியம் கோகோனட்டோட சேரும்போது அந்த குட் கொலஸ்ட்ரால், நேச்சுரல் கொலஸ்ட்ரால் வருதுல்ல, அது ரொம்ப நல்லது பேபிஸ்க்கெலாம் வந்து. அதாவது டாட்லர்ஸுன்னுவாங்கள்ல, ஒரு 5 வயசு மேலே இருக்கிற பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. அது கூட பார்த்திங்கன்னா 1 கப்பு வெல்லம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் மெல்ட் பண்ணிக்கிட்டேன். 1/4 கப்பு தண்ணி போட்டுட்டு, இதுக்கு பதம்லாம் அவசியம் வேண்டாம். நல்லா வந்து ஜாகரி நல்லா கரைஞ்சாவே போதும். கரைஞ்சிட்டு ஒரே ஒரு எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே பிசுபிசுப்பு தன்மை வரும். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் கையில் எடுத்துகிட்டு இப்படி பாருங்கள். பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒட்டியிருக்கணும். ஒட்டுன்னா அது வந்து கரெக்டான பதம். அதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கீ ஏதாவது அழுக்கு எதுனா இருந்துச்சுன்னா கஷ்டம் இல்லையா, அதனால் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராகி மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுங்க. முக்கியமாக வந்து ஃப்ளேம் ஆன்லேயே இருக்கக்கூடாது, ஆஃபில் தான் இருக்கணும். நான் ஃப்ளேம் ஆஃபில் தான் வந்து இதை பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி தேங்காய் செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சேர்க்கும்போது உங்களுக்கு வேணும்னா இந்த ரா பீனட்ஸ் இருக்குல்ல, இந்த முந்திரி திராட்சைக்கு பதில் பீனட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கலருங்க. இந்த மிதமான சூட்டில் இருக்கும்போதே நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிடணும். ஆறிடுச்சு அப்படின்னா டைட் ஆகிடும், உங்களால் லட்டு பிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அந்த சூடு கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போதே அதை பிடிச்சிடணும். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, முந்திரி திராட்சை, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் சைஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிடிங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் ஒன்ஸ் லட்டு பிடிச்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோள லட்டு. சோளம் வந்து நான் 1 கப்பு 1.5 கப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். சோளம் எல்லாத்தையும் வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் மிஷினில் கொடுத்த
வறுத்து அரைச்சிக்கோங்க சோளம். இது கூட நல்லா தான் இருக்கும். பட் லைட்டாக வந்து குழந்தைங்களாம் சாப்பிடும்போது பெரியவங்க சாப்பிட்றலாம் ஈஸியாக. சோளம் மட்டும் லைட்டாக கடக்குன்னு இருந்துச்சு நான் செய்யும்போது. லாஸ்ட்டாக எவ்வளோ தான் கிரைண்ட் பண்ணாலும் அந்த தன்மை கொஞ்சம் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அழகாக வெயிலில் காய வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும் கூட அவசியம் இல்லை, மிஷினில் கொடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த சோளோட பதம் என்ன பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணும்போதே அது வந்து பொரியாட்டும் ரைஸ் ஆகும். 1-2 ரைஸ் ஆகும்போது நல்லா உங்களுக்கு வாசனையும் வரும். அதுதான் கரெக்டான ஃப்ளேம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள், அதே போதும். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை மட்டும் எடுத்துக்கிட்டேன், 1/2 கப்பு பொட்டுக்கடலையும் எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுமே வந்து சூப்பர் ப்ரோட்டீனு. ஏழைங்களின் பாதாம்னு சொல்லுவாங்க இந்த வேர்க்கடலை. குழந்தைங்களுக்குலாம் இது கொடுக்கும்போது ஹைட்டோ வெயிட்டோ நல்லா ரைஸ் ஆவாங்க அப்படின்வாங்க. இந்த பொட்டுக்கடலைனால சாப்பிடும்போது என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா போன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா வளர பசங்களுக்கு. அதனால் எது செஞ்சாலும் நீங்கள் ராகி செய்கிறீங்கல்ல அதில் கூட நீங்கள் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம், கருப்பு கவுனியில் கூட பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதில் பிடிக்குதோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து இந்த சோளத்தில் மட்டும் செஞ்சேன். பட் நம்ம கருப்பு கவுனியில் அந்த இது போடுறோம் பார்த்திங்கன்னா, கோக்னட் போடுறோம் இல்லையா, கோக்னட் போடுறதுனால பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிஜமாகவே செம்ம டேஸ்ட்டு. யூஸ்வலாக ராகி மாவு பார்த்திங்கன்னா அது கூட டேஸ்ட்டு தான். அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க மிக்சியில். கூட பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப்பு வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 1 கப்பை வெல்லம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சிச்சு. நீங்கள் ஆட் பண்ணும்போது 1/2 கப்பு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப்பு வந்து கோக்னட் இருக்குல்ல அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 வாரத்துக்குள்ளே சாப்பிட்றணும். அதாவது 4 நாள் தான் இருக்கும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் இருந்தது. சப்போஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லாவே இருக்கும். அப்புறம் இந்த 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெல்லம். ஏன்னா பீனட்டு அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் பவுடர் அதிக கம்மியாக எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா வந்து ஸ்வீட்னஸ் பத்தலை, அதாவது ஜாகரி சிரப் பத்தலை. அதனால் நீங்கள் 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வேர்க்கடலை 1/2 கப்பு பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதை மறந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் 1/2 கப்பு வெல்லம் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு தேங்காய் துருவல் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சோள மாவு இருக்குல்ல அதையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க. கலக்கிட்டே இருக்கும்போது அந்த பதம் பாருங்கள் அப்படியே இழுத்துட்டே வரும் வெல்லம். முக்கியமாக இதுவும் வந்து ஃப்ளேம் ஆஃபில் தான் செய்யணும். ஃப்ளேம் ஆனில் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ட்ரை ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து ரொம்ப நல்லதான், குட் ஃபேட் தான். நம்ம எது சாப்பிட்டாலும் இப்போ சப்போஸ் எதாவது வெஹிக்கிளுக்கு வந்து ஆயில் ஊற்றுறல அந்த மாதிரி நம்ம பாடிக்கு வந்து நெய் வந்து பெஸ்ட் அசிமுலேஷன் கொடுக்குமா, அதாவது டைஜஷனுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூவல் மாதிரி இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெய் வந்து டெய்லி பசங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய்னால் பெருசாக வந்து ஃபேட் ஆகிடாது. நெய் வந்து ரொம்ப நல்லதாக, குட் ஃபேட் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூடு பொறுக்கிற அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெல்லிக்காய் சைஸு அளவில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.